வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் கருணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல். வணக்கம் அன்பு நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, நிலக்கல் மலையில் இருந்து அன்னதானத்துக்காக சாம்பார் சாதம் ரெடி பண்ணுற பாருங்கள். மலையில் ஏன்னா அங்கே மலையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது ஒரே ஒரு ஹோட்டல், அது கேரளா ஹோட்டல். நம்ம தமிழ்நாட்டு சாப்பாடு நம்ம சாமிங்க அங்கே இருக்கிற பக்தர்கள்லாம் கொடுக்கறதுக்காக சாம்பார் சாதம் ரெடி பண்ணோம். அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அங்கே இருக்கிற நம்ம ஓட்டுநர்களுக்கு, அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பக்கெட்டு ரெடி பண்ணிட்டோம் நண்பர்களே. இதையும் ரெடி பண்ணி அங்கே இருக்கிற மக்கள் எல்லோரும் கொடுத்துட்டு தான் நாங்கள் ஊருக்கு கிளம்ப போகிறோம். அதை தான் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. நம்ம வண்டியில் வந்தவங்களாம் ஆல்ரெடி அவங்க செஞ்சு சாப்பிட்டாச்சு. இது எக்ஸ்ட்ரா வந்து மலையில் இருக்கிற மக்களுக்கு செய்ய சொல்லி இந்த பாருங்கள். இதெல்லாம் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மலையில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து வந்து அங்கே வேலை செய்கிறாங்க. பாருங்கள், கிரவுண்டே காலியாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டு சாப்பாடை பார்த்தோன்னே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். இவங்களுக்கு எல்லோரும் சாப்பிட சொல்லிவிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே கிளம்பி பேருந்து நிலையத்துக்கு போகிறோம். நிலக்கல் பேருந்து நிலையத்தில் போய் மீதி சாப்பாடு, ஏன்னா இங்கே யாருமே மக்கள் இல்லை. அங்கே போனால் தான் நிறைய பேர் எல்லாம் வெயிட்டிங் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த பாருங்கள், இப்போ நம்ம இருக்கிற இடத்துல வந்து சரவணபவன் ஹோட்டல் மூடிட்டு இருக்குது இங்கே. ஏன்னா நிறைய ஹோட்டல் இல்லாததுனால வந்து அன்சீசன், இதே சீசன் டைமில் இருந்தால் நிறைய இருக்கும். இது பாருங்கள், நிலக்கல் சிவன் கோயிலாண்ட போய் கொடுக்குறோம். இது வண்டியில் நிறுத்திட்டு எல்லாருக்கும் பேப்பர் பிளேட்டில் வச்சு எல்லாருக்குமே அங்கே சாப்பிட எல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்காரங்களாம் எவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. அப்பா நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்டு 4 நாள் ஆகுதுப்பா அப்படின்றாங்க எல்லோரும். ரொம்ப மகிழ்ச்சி. இதுக்கு வாழ்க்கையில் வந்து தானத்தில் சிறந்தது அன்னதானம் தான் நண்பர்களே. நம்ம வந்து என்ன தான் பணம் காசு எது வச்சுருந்தாலும் நீங்கள் அன்னதானம் செய்யும்போது கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி வேறு எதுலேயுமே கிடைக்காது. இது பாருங்கள், ஒரு இடமா கொடுத்துக்கின்னு பஸ் ஸ்டாண்டை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் சாப்பாடு மொத்த பேருக்கு கொடுத்து எல்லோரையும் கூப்பிட்டு எல்லாருக்குமே கொடுத்துங்கிறோம் நம்ம வண்டி சார்பாக. கண்டிப்பாக நம்ம வந்து அன்னதானம் செய்கிறதுக்கு கூட கடவுளோட அருள் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் நண்பர்களே, இல்லைனா செய்ய முடியாது. அது நிலக்கல், அதுவும் தமிழ்நாடு சாப்பாடு சாப்பிட்றது ரொம்ப அறுபொருள். அங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஹோட்டலில் தான் சாப்பிட்ட நண்பர்களே. 4 பரோட்டா வந்து 140 ரூபா வாங்குகிறாங்க. 4 பரோட்டா வந்து 140 ரூபா ஆச்சு. அது 2 பேர் ஆளுக்கு 2 தான் சாப்பிட்டோம். அதே சாப்பிட்றதுக்கு இது இல்லை. இப்போ இந்த மாதிரி சாப்பாடை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாகி போகுது. கண்டிப்பாக இந்த மாதிரி சபரிமலைக்கு போகிறவங்களாம் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சதை அன்னதானம் செஞ்சுட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷம். இது வந்து கடவுளுக்கே நம்ம செஞ்ச மாதிரி. அதுவும் நல்லா குவாலிட்டியான அரிசி, குவாலிட்டியான சமையல்காரை வச்சு சாப்பாடு திருப்தியாக செஞ்சு கொடுக்குறது இது மாதிரி ரொம்ப சந்தோஷம். ஒரு இடமா கொடுத்து முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்புறோம் நண்பர்களே. சபரிமலையிலேருந்து குற்றாலம் கிளம்ப போகிறோம். இதே சீசன் டைம் வந்தால் 2 நிமிஷத்தில் காலி ஆகிட்டு இருக்கோம். இது எதுவும் வந்து பஸ் ஸ்டாண்டு போனோன்னா சுத்தமாக இருக்கிற இடத்த எல்லாம் காலி ஆகிடுச்சு. நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.